ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மத்தி மீன் குழம்பு. பாரம்பரிய ஸ்டைலில் மண்சட்டியில் எப்படி மீன் குழம்பு வைக்கலான்றதை பார்க்க போகிறோம். மற்ற மீன்களை காட்டிலும் இந்த மீனில் அதிகமாக முள் இருக்கக்காண்டி நம்ம நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மீனில் நிறைய பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் 1 கிலோ போல் மத்தி மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 50 கிராம் போல் புளி ஒரு கப்பில் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இதில் 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நல்லா கரைச்சி இதிலேருந்து புளிக்கரைசல் தண்ணியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை புளி தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 போல் பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது. இதை நம்ம பச்சையாக சேர்த்தோம்னா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கலந்துருங்க. கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. நம்ம பாரம்பரிய ஸ்டைலில் இப்படி தான் மீன் குழம்பு வைப்பாங்க. இப்போ நம்ம மீன் குழம்ப தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு அகலமான மண்சட்டியில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருங்க. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் நீளமாக கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது போக ஒரு 2 பெரிய வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. முக்கியமாக மீன் குழம்புக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு புளியும் தக்காளியும் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மண்சட்டியில் வைக்கிறனால இதோட டேஸ்ட்டை இன்னும் அதிகரித்து கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளிக்கரைசலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு 20லேருந்து 25 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனால் தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்பயுமே மீன் குழம்ப நார்மலான சட்டியில் பண்ணுறதை விட இந்த மாதிரி மண் சட்டியில் பண்ணும் போது அதோட டேஸ்ட்டவே ரெட்டிப்பாக உருவாக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியில் மீன் குழம்பு ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கரெக்டாக 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மீன் குழம்புல உள்ள தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு ஓரளவுக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 கிலோ போல் மத்தி மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். மீன் சேர்க்கும் போது எப்போயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மீனை சேர்த்தீங்க அப்படின்னா மீன் முள்ளெல்லாம் உடஞ்சி குழம்புல கரைஞ்சிரும். அப்போ நம்மளுக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனை சேர்த்துக்கோங்க. உடையாமல் இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மத்தி மீனில் நிறையா முள் இருக்குன்ற காரணத்துக்காண்டி தான் மத்தி மீன் குழம்பு ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிட முடியும். மத்தி மீனை சேர்த்தோடனே லைட்டாக ஒரு கிளறு மட்டும் கிளறி விடுங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடுங்க. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ கரெக்டாக நான் மீனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், அவ்வளோதான். மண்சட்டியில் வச்ச மத்தி மீன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒரு பீஸ் மீன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி உடையாமல் வந்திருக்குன்னு. நான் சொன்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணால்
உங்களுக்கும் இதே போல் உடையாமல் மீன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் மத்தி மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேறு எந்தவித மசாலாவும் நான் இந்த மீனில் ஆட் பண்ணல. இந்த மசாலா எல்லாம் சேர்த்தோடனே இது மேலே லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். எப்பயுமே நம்ம மீன் புரட்டும் போது எல்லா இடத்துலையும் படாது. பொரிக்கும் போது இந்த மாதிரி தடவி விட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ நம்ம சாப்பிடும்போது எல்லா இடத்துலையும் மசாலா இருக்கும். இப்போ இந்த மீனெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு சைடு. இதை திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், எல்லா மீன்களையும் திருப்பி போட்டாச்சு. மத்தி மீன் ஃப்ரையும் ரெடி. இப்போ நம்ம சுட சுட சோத்தில் சுட சுட மண்சட்டியில் வச்ச மத்தி மீன் குழம்பும் மீன் வறுவலும் சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். மற்ற மீன் குழம்புகளை விட இந்த மத்தி மீன் குழம்புல பெனிஃபிட்ஸும் அதிகம், அதே டயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். இதே போல் வேறு ஒரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பை பாய்.